உனக்காக பொருந்தேனே எனதழகா. லக்ஷ்மி 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 ஒன்னதாமா? கூப்பிட்டீங்களாங்க? அது சரி. என்ன லக்ஷ்மி எவ்வளவு நேரமா கூப்பிட்டு இருக்கேன்னு தெரியுமா? அம்மா என்ன யோசனையில இருக்க? அதுவாங்க, அது எனக்கு ஒன்று தோணுது. ஆனால் அது சரியா வருமானு தெரியல. அதை தாங்க யோசிச்சுட்டு இருந்தேன். என்ன லட்சுமி சொல்ற? புரியலையே. என்ன தோணுது? என்ன சரியா வருமானு தெரியல. என்னன்னு சொல்லு லட்சுமி, சொன்னாதானே தெரியும். ஏங்க அது நம்ம அபியை பத்தி என்னங்க நினைக்கிறீங்க? அபிய பத்தி? அபி நல்ல பொண்ணு, நல்ல அமைதியான அன்பான குணம் கொண்ட பொண்ணு. ஏமா திடீர்னு அவளை பத்தி கேக்குற? என்னாச்சு? இல்லைங்க அது லக்ஷ்மி என்ன விஷயமா இருந்தாலும் நேரடியா சொல்லு லக்ஷ்மி, அப்பதானே புரியும். இல்லைங்க அது அபிய நம்ம ஆதிக்கு கல்யாணம் பண்ணி வச்சா என்னன்னு தோணுதுங்க. என்ன லட்சுமி சொல்ற? நம்ம ஆதிக்கு அபியா? ஆமாங்க. ஏங்க அபி நம்ம வீட்டுக்கு மருமகளா வர்றது உங்களுக்கு பிடிக்கலையா? இல்ல லட்சுமி, அப்படி இல்ல. ஆனா நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு எனக்கு புரியுதுங்க. உங்க தங்கச்சி சாவித்ரி அவ பொண்ணுக்கு ஆதியை கல்யாணம் பண்ணி கொடுக்க சொல்லி கேட்டு ஆதி ஒத்துக்கலன்னு தானே யோசிக்கிறீங்க? ஆமா லட்சுமி, உனக்கே தெரியும் சாவித்ரிக்கு ரேஷ்மா ஆதிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ரொம்ப ஆசைன்னு. ஆமாங்க, எல்லாம் தெரியும் தாங்க. ஆனாலும் நம்ம ஆதிக்கு ரேஷ்மாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுல விருப்பம் இல்லைங்க. நம்ம என்னங்க பண்ண முடியும்? அதையும் தான் உங்க தங்கச்சிக்கிட்ட சொல்லியாச்சேங்க. அப்புறம் என்னங்க? எல்லாம் சரிதாம்மா, ஆனாலும் இது சரியா வருமானு யோசிக்கிறேன். ஏங்க சாவித்ரி ஏதாச்சும் பிரச்சனை பண்ணுவான்னு உங்களுக்கு தோணுதா? சாவித்ரி கிட்ட கண்டிப்பா நம்ம எடுத்து சொன்னோம்னா கண்டிப்பா புரிஞ்சுக்குவா. ஆனா அது இல்லம்மா. ஏங்க அதுவும் இல்லைன்னா அப்போ ஒருவேளை நம்ம ஆதிக்கு அபி சரியான பொருத்தம் இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்களா? சேச்சே, நான் அப்படி சொல்லல லட்சுமி. ஆதிக்கு அபி நல்ல பொருத்தமா தான் இருப்பான். ஆனா நம்ம ஆதி கல்யாணமே வேணான்னு சொல்லிட்டு இருக்கான். அதான் கொஞ்சம் யோசிக்கிறேன். ஏங்க நானும் முதல்ல அப்படிதாங்க யோசிச்சேன். ஆதி வேற கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டு இருக்கான், நம்ம வேற தேவையில்லாத யோசிக்கிறோம் அப்படின்னு. ஆனா எனக்கு என்னமோ மனசுல தோணிட்டே இருக்குங்க, கண்டிப்பா ஆதி இந்த 3 மாசத்துக்குள்ளார கல்யாணம் பண்ணுவான்னு. அதனால தாங்க நான் கேட்டேன், சரி அபியே கல்யாணம் பண்ணி வச்சிடலாமா அப்படின்னு. லக்ஷ்மி, நீ சொல்ற மாதிரி ஆதிக்கு இந்த 3 மாசத்துக்குள்ள கல்யாணம் நடந்தா சந்தோஷம் தான் லட்சுமி. ஆனாலும் ஆதி சைட்ல இருந்து எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் இல்லாம நம்ம எப்படி லட்சுமி இந்த கல்யாண விஷயத்த அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டுட்டு போக முடியும்? அதை தாங்க நானும் யோசிச்சுட்டு இருக்கேன், ஆதியை எப்படி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கலான்னு. ஆனா ஒண்ணுங்க, அபி மாதிரி ஒரு பொண்ணு ஆதியோட லைஃப்ல வந்தா கண்டிப்பா அவனோட லைஃப் நல்லா மாறும்னு எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்குங்க. ஆதி திரும்ப பழைய மாதிரி சந்தோஷமா இருந்தானா அதுவே போதுமா? யோசிப்போம் இதை பத்தி. ஏங்க நம்ம வேணா அண்ணன்ட்ட இப்பயே பேசி வச்சிருவோம் வாங்க ஆதி அபி கல்யாணத்தை பத்தி. ஐயோ லட்சுமி, இப்ப எதுக்கு நீ இவ்வளவு அவசரப்படுற? கொஞ்சம் வெயிட் பண்ணு லட்சுமி. ஆதியை முதல்ல நம்ம கன்வின்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் அபிக்கு முதல்ல கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இஷ்டம் இருக்கா அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சுக்காம எப்படி லட்சுமி நம்ம போயிட்டு உங்க அண்ணன் கிட்ட போய் பேச முடியும்? பாரு, இன்னைக்கு நம்ம போய் சொல்லிட்டு அப்புறம் ஏதாச்சும் நடந்துச்சுன்னா அப்புறம் வீணா அப்புறம் 2 குடும்பத்துக்குள்ளார மனஸ்தாபம் தானே லட்சுமி வரும். ஐயோ ஏங்க எனக்கு எல்லாமே புரியுதுங்க. ஆனா அபியை பார்த்தோன்னே எனக்கு என்னமோ தெரியல, ஆதிக்கு இவ தான் கரெக்டான ஜோடின்னு எனக்கு பார்த்தோன்னே தோணிடுச்சுங்க. அதனால தாங்க கொஞ்சம் ஆர்வக்குள்ளாரில் அப்படி சொல்லிட்டேன். சரிங்க, நீங்க சொல்ற மாதிரி நம்ம பொறுமையாவே யோசிப்போங்க. பாப்போம் லட்சுமி, இன்னாருக்கு இன்னார் தானே கடவுள் கண்டிப்பா முடிச்சு போட்டு வச்சிருப்பாரு. அந்த முடிச்சு நீ நானுமோ மாத்த முடியாது. பாப்போம் நம்ம எப்படி நினைக்கிறோம், கடவுள் என்ன நினைக்கிறாருன்னு. எனக்கு என்னமோ எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருந்தாங்க தோணுது. நல்லது நடந்தா சந்தோஷம் தானே லட்சுமி. லட்சுமி, இப்போதைக்கு இதை பத்தி யார்ட்டையும் பேசாத. எல்லாம் எப்ப நேரம் கை கூடி வருதோ அப்ப பேசிக்கலாம், சரிதானே? சரிங்க. என்ன இது, யாருமே காணும் ஹால்ல? ஹே அஞ்சலி, என்னடி யாரையுமே காணும்? அட இருடி, அதை தாண்டி நானும் யோசிச்சுட்டு இருக்கேன், எங்க போயிருப்பாங்க? அடியே, அவங்க எங்க போயிருக்காங்கன்னு எனக்கு தெரியாதுடி. ஆனா இப்ப நான் போயே ஆகணும்டி. எங்க வீட்டுல இருந்து பாரு நிறைய போன் பண்ணிட்டாங்கடி. சரி நான் போறேன், அம்மா அப்பா கிட்ட நான் வந்துட்டு போனேன்னு சொல்லு. நான் ஈவினிங்கா வரேன், சரியா? கையில் என்ன இப்படி சொல்லிட்டேன்? சரி, ஆனா ஈவினிங் கண்டிப்பா வரணும், ஓகே தானே? வருவேன்டி, வருவேன், கண்டிப்பா வருவேன். அவரை திரும்ப பார்க்கணும்ல. அம்மா தாயே, உன்னை கை எடுத்து கும்பிடுறேன், நீ வரவே வேண்டாம். ஏற்கனவே அவன் வந்திருக்கான். எதுக்கு வந்திருக்கான்? ஒருவேளை 5000 ரூபாய் ஆட்டையை போட்டதை வீட்டுல போட்டு கொடுத்துருவானுங்கிற பயத்துல இருக்கேன். நீ என்னடானா அவரை திரும்ப பார்க்கணும், அதனால ஈவினிங் திரும்ப வருவேன்னு சொல்லிட்டு இருக்கேன். அடியே கையல், ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கடி. இது வாலிப வயசு, கண்டுக்க கூடாதுடி. சரிடி, இப்ப நான் கிளம்புறேன், டைம் ஆயிடுச்சு, பாய் பாய். உன்னெல்லாம் திருத்தவே முடியாது, சரிடி கிளம்பு, பாய். ஐயோ, இவன் வேறு எதுக்கு அங்கே வெளியே நின்னான்னு தெரியலையே. ஒருவேளை பக்கத்து வீட்டுக்கு வந்திருப்பானோ? இல்லை நம்ம வீட்டில் உங்கள் பொண்ணு என்கிட்ட 5000 ரூபாய் ஆட்டை போட்டுருச்சு அப்படின்னு போட்டு கொடுத்துருவானோ? ஐயோ, எதுக்கு வந்திருக்கான்னு வேற தெரியலையே. அஞ்சலி, என்னடி இவன் இப்படி உன்னை புலம்பு விட்டுட்டானே. ஐயோ, இந்த மாஸ்க் வேற, சி சப்பா, இப்போதாப்பா மூச்சே விட முடியுது. என்னது நல்லா சமையல் வாசம்ல வருது, அதுவும் நம்ம வீட்டிலேருந்து வந்துட்டு இருக்கே. என்ன விசேஷமா இருக்கும் ஒன்றும் புரியலையே. நல்லா கமகமல்ல வாசனை வருது. இப்போ வேலை ஃபர்ஸ்ட் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறோம், சமைச்சு வச்சு எல்லாத்தையும் ஒரு புடி பிடிக்கிறோம். அஞ்சலி, இன்னைக்கு ஒரு புடி.
அப்படி எந்த விஷயத்தை பத்தி யார்கிட்ட இப்போதைக்கு பேச வேணாம்னு சொல்லி பேசிட்டு இருக்கீங்க? டேய் அர்ஜுன் வாடா, என்னடா போன் பேசி முடிச்சிட்டியா? ஆப்பா, ஒரு வழியா போன் பேசி முடிச்சாச்சு. ஆமா, எந்த விஷயத்தை பத்தி ரெண்டு பேரும் ரொம்ப தீவிரமா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லப்பா அர்ஜுன், அது வந்து சொல்லுங்கம்மா, என்ன வந்து போய் இழுத்துட்டு இருக்கீங்க? என்னப்பா, என்ன விஷயம்? டேய் அர்ஜுன், அது ஒண்ணும் இல்லடா. அபிய பார்த்தோன்னா உங்க அம்மாவுக்கு ஆதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தோணுச்சான். அதை பத்தி தான் என்கிட்ட கேட்டா. அதை பத்தி தாண்டா பேசிட்டு இருந்தோம். என்னப்பா சொல்றீங்க? அம்மா என்ன அப்படியா? ஆமா அர்ஜுன், அப்படியே பார்த்தோன்னே எனக்கு ஆதிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு தோணுச்சு. அதான் அர்ஜுன். ஓ டேய் அர்ஜுன், என்னடாச்சு? எதுக்குடா இப்படி டல்லாயிட்டே? டேய் ஆமாப்பா அர்ஜுன், என்னாச்சு? போங்கம்மா, நான் உங்க மேல ரொம்ப கோவமா இருக்கேன். ஏன் அபிய பார்த்தோன்னே உங்களுக்கு ஆதிக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தோணுச்சா? எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தோணலையா? ஏங்க, என்னங்க இவன் எப்படி சொல்றான்? அர்ஜுன் என்ன பேசுற அர்ஜுன்? ஆமா அர்ஜுன், என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? ஏன் அர்ஜுன், நீ அபிய விரும்புறியா? என்ன உடனே ரெண்டு பேரும் ரொம்ப சீரியஸ் ஆயிட்டீங்க? நான் சும்மா ஃபன் பண்ணப்பா, நீங்க வேற. ஆதிக்கு அபியை விட ஒரு பர்ஃபெக்டான பொண்ணு கிடைக்கவே மாட்டாங்க. உங்க சாய்ஸ் ரொம்ப சூப்பர். பட் இது ஒர்க் அவுட் ஆகுமா? அதை பத்தி தான் பேசிட்டு இருந்தா அர்ஜுன், பாப்போம். அம்மா, உங்க நம்பிக்கையை வழக்கம் போல கைவிடவே விடாதீங்க. கண்டிப்பா ஆதி அண்ணாக்கு கல்யாணம் நடக்கும். அதுவும் எனக்கு பிடிச்ச அபி டார்லிங் கூட கல்யாணம் நடக்கும். டோன்ட் வரி. அர்ஜுன், நீ சொன்ன மாதிரி நடந்தா சந்தோஷம் தான்டா. பாப்போம். நம்புவோம்ப்பா, நம்பிக்கை தானே வாழ்க்கை. சரிடா. டே, நீ என்ன ஃப்ரெஷ் ஆகலையா? போய் ஃப்ரெஷ் ஆக போ. வந்ததுலேருந்து அப்படியே நின்றுட்டு இருக்க. போ, போய் ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா போ. சரிம்மா, நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். டேய் அர்ஜுன், அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம்டா. இப்ப நம்ம பேசிட்டு இருந்ததை அபிட்ட போய் நீ போய் உளறி கிளறி வச்சிடாதடா. பாவம், அந்த பொண்ணு மனசுல என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது இல்லையா? சோ எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா மூவ் பண்ணலாம். சரிதானே? சரிப்பா சரி. நீங்களா இந்த விஷயத்த யார்கிட்டயும் ஓபன் பண்றதுக்கு முன்னாடி நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். முக்கியமா அபி டார்லிங் கிட்ட சொல்ல மாட்டேன். ஓகே தானே? சரிடா சரி, ஃபர்ஸ்ட் போய் குளி போ. சரிம்மா சரி, நான் போறேன். பாய். அபிமா, எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு வந்தானடா? ஆமாம், எல்லாம் ஓரளவு ரெடி ஆயிடுச்சுமா. எல்லாரும் சாப்பிட கூப்பிடலாமா? கொஞ்சம் லேட் ஆகட்டும்டா, எல்லாரும் ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பாங்க. எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டு? கொஞ்சம் நேரம் கழிச்சு போய் சாப்பிட கூப்பிடலாம். என்ன சமையல்லாம் ரொம்ப தடபுடலா நடந்துட்டு இருக்கு? அஞ்சலி, எங்கடி போயிருந்த? காலையில ஆளையே காணும், இவ்வளவு லேட்டா வந்திருக்க. என்னாச்சுடி? அதானே, எங்கடி போயிருந்த? எப்ப வந்த நீ ஃபர்ஸ்ட்? பா, இப்ப எதுக்கு ரெண்டு பேரும் கோர்ட்ல நிக்கிற குற்றவாளி மாதிரி என்ன நிக்க வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? நான் சொல்லிட்டு தானே போனேன் கையல் வீட்டுக்கு தான் போறேன்னு. கையல் வீட்டுக்கு தான் போயிட்டு வந்தேன். கொஞ்சம் வண்டி பஞ்சர் ஆயிட்டு, அதனால வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. இப்ப அதனால என்ன? என்னடி சொல்ற? வண்டி பஞ்சர் ஆயிட்டா? ஆமா, வண்டி பஞ்சர் தான் ஆயிட்டு. அதனால பஞ்சர் ஓட்டத்துக்காக கடையில கொடுத்துட்டு வந்திருக்கேன். அஞ்சலி, வண்டி பஞ்சர் தானடி, வேற எதுவும் இல்லையில? வேற எல்லாம் எதுவும் இல்லையே. வண்டி நல்லதா இருக்கு. அம்மா, நான் கேட்ட கேள்விக்கு நான் பதிலே சொல்லலையே. என்ன ரொம்ப தடபுடலா சமைச்சிருக்கீங்க? என்ன விசேஷம்? இதுக்கு தான் வீட்ல இருக்கணும்னு சொல்றது. அடியே, இவங்க அத்தையும் மாமா ஊர்ல இருந்து வந்திருக்காங்கடி. என்னமா சொல்றீங்க? அத்தை மாமா ஊர்ல இருந்து வந்திருக்காங்களா? எப்போ வந்தாங்க? அம்மாடி, அதுக்கு முதல்ல நீ வீட்ல இருக்கணுமா? அவங்க வந்து ரொம்ப நேரம் ஆயிட்டு, நீ தான் இப்ப வர. சரி சரி, போதும் போதும். அத்தை மாமா வேற ஆதி மாமா வந்திருக்காங்களா? அவங்க ஆதி மாமாக்கு வேலை இருக்காமா, அதனால 2 நாள் கழிச்சு தான் வருவாங்களாமா. என்னம்மா இவ எப்படி சொல்றா? ஆதி மாமா வரலையா? ஆமாண்டி அஞ்சலி, ஆதி தம்பிக்கு ஏதோ வேலை இருக்காமா, அதனால அவங்க 2-3 நாள் கழிச்சு தான் வருவாங்கன்னு அத்தை சொன்னாங்க. ஏ அஞ்சலி, நீ ஒண்ணு கவலைப்படாத, அர்ஜுன் வந்திருக்கானே. என்னது, அந்த அர்ஜுன் குரங்கு வந்துட்டா? என்னடி பேச்சு இது? அந்த தம்பியை போய் குரங்கு அது இதுன்னு சொல்லிட்டு இருக்க. வாயை மூடி, காதுல கீழ விழுந்துற போது. அஞ்சலி, வாயை கம்மி பண்ணிக்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். இல்லம்மா, அது ஏதோ ஒரு ஃப்ளோல. என்னது ஃப்ளோல வந்துட்டா? அஞ்சலி, இது மாதிரி பேசுறது இதே கடைசியா வச்சுக்கோ, சரியா? இனிமே இது மாதிரி பேசுறத நான் கேட்டேன்னா அவ்வளவுதான். சரிம்மா. சரி, 2 பேரும் சேர்ந்து அடுப்படியை க்ளீன் பண்ணி வச்சிருங்க. எனக்கு வெளியில வேலை இருக்கு, நான் அதை போய் பாக்குறேன். சரிம்மா, நீங்க போய் பாருங்க, நாங்க 2 பேரும் க்ளீன் பண்ணிடுறோம். அபி, உண்மையாவே அந்த அர்ஜுன் குரங்கு வந்திருக்கா? ஆமாண்டி, ஆமா, உண்மையாவே அர்ஜுன் வந்திருக்கான். அவன் வரலன்னு இப்ப யார் அழுதா? சரி, நான் ஃபர்ஸ்ட் போய் அத்தை மாமா பாத்துட்டு வந்துடுறேன். அபி, இங்கே இரு, உங்ககிட்ட நான் ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் சொல்லணும்டி, ஓகேவா? அப்படி என்னடி விஷயம்? சீக்கிரம் சொல்லு. அடி, கண்டிப்பா சொல்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி அத்தை மாமா கிட்ட ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டு வந்துடுறேன், ஓகேவா? சரிடி, வா, நானும் வரேன். அத்தை மாமா 2 பேரும் பிஸியா? ஏடா அஞ்சலிமா, எப்படா இருக்க? எப்ப வந்த நீ? அத்தை, நான் ரொம்ப நல்லா இருக்கேன். என்ன மாமா, நீங்க எப்படி இருக்கீங்க? அஞ்சலிமா, நான் பார்க்க எப்படி இருக்கேன்னு நீ தான் சொல்லணும். உங்களுக்கு என்ன மாமா குறைச்சல்? அன்னைக்கு பார்த்த மாதிரியே தான் இன்னைக்கு இருக்கீங்க. சொல்ல போனா அன்னைக்கு பார்த்ததை விட ரொம்ப யங்கா இருக்கீங்க. பேசாம நம்ம அத்தையை டைவர்ஸ் பண்ணிட்டு வேற பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிடறேன் உங்களுக்கு. என்ன, ஓகேவா? அஞ்சலி, என்னடி பெரியவங்க கிட்ட இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? முதல்ல சாரி கேளு. விட்ரா அபி, அவ சும்மா விளையாட்டுக்கு தானே சொல்றா. உங்க மாமாவை பார்த்தா எங்க இருக்க மாதிரியே தெரியுது. அவருக்கு இந்த வயசுல யார் பொண்ணு கொடுப்பா? என்னத்த இப்படி சொல்லிட்டீங்க? மாமாக்கு இருக்க அழகுக்கு நான் மேட்ரிமோனில ரிஜிஸ்டர் பண்ணனும் வச்சுக்கோங்களேன். கல்யாணம் பண்றதுக்காக பொண்ணுங்க கியூல வந்து நிப்பாங்க. என்ன மாமா, பண்ணிடலாமா? நான் ரெடிடா அஞ்சலிமா. ஆனா ஒரு கண்டிஷன், உங்க அத்தை மாதிரி இருக்க கூடாது.
மாமா நீங்க அத்தை கிட்ட நல்லா வாங்க போறீங்க. பரவாயில்லடா அபிமா. எல்லாம் பழகி போன விஷயம் தானே. என்ன லட்சுமி சரிதானே? அது சரி. அஞ்சலிமா உன் ஸ்டடீஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? என்னத்த இப்படி கேக்குறீங்க? ச்சே போங்க. அஞ்சலிமா என்னடாச்சு? அத்தை ஏதாச்சும் தப்பா கேட்டாங்களா? இல்லையா அத்தை எதுவும் தப்பா கேட்ட மாதிரி தெரியலையே. அதானே அஞ்சலிமா அத்தை ஏதாச்சும் தப்பா கேட்டுட்டேனாடா? ஐயோ அத்தை மாமா நீங்க எதுவும் தப்பா கேட்கல. அவளுக்கு ஸ்டடீஸ் பத்தி கேட்கவே கூடாது. கேட்டா அவ இப்படிதான். ஏன்னா அஞ்சலிக்கும் ஸ்டடீஸ்க்கும் ரொம்ப தூரம். அபி போதும் வாயை மூடுறி. என்னடா அஞ்சலி அபி சொல்றது உண்மையா? ஐயோ மாமா அப்படிலாம் இல்லையே. அஞ்சலிமா உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? சின்ன வயசுல இருந்தே நீ அப்படித்தானே? அத்தை என்ன நீங்களும் சேர்ந்து என்னை கலாய்க்கிறீங்க? போங்க நான் பேச மாட்டேன். அச்சோ சாரிடா செல்லம். ஐயோ அத்தை எதுக்கு இதுக்கெல்லாம் சாரி கேட்டுட்டு இருக்கீங்க? அவன் மூஞ்ச பார்த்தாவே தெரியலையா ஆக்ட் பண்றான்னு? அத்தை ஏமாந்தீங்களா? அஞ்சலிமா நீ இன்னும் மாறவே இல்லடா சின்ன வயசுல இருந்து. அதே வாளு சரியான வாளுதான் நீ. ஆமாங்க நீங்க சொல்றது சரிதான். அஞ்சலி இருக்காளே சரியான வாளுக்குட்டி. சரி சரி என் மூஞ்சுக்கு முன்னாடி ரொம்ப புகழாதீங்க. எனக்கு ஒரே ஷையா இருக்குது. சரி மாமா அர்ஜுன் எங்க? தெரியலையேடா. இந்த அர்ஜுன் குரங்க பேரு கேட்டாவே எனக்கு அப்படி பத்திக்கிட்டு வருது. சரியான குரங்கு தான். இந்நேரம் எந்த மரத்துல இருப்பானா யாருக்கு தெரியும்? இவ வேற ஒருத்தி அர்ஜுன் 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 மூச்சுக்கு 300 தடவை சொல்லிட்டு இருக்கா. நானும் ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்கேன். அவனை காணும் அதனாலதான் கேட்டேன். இந்த குரங்கு எங்கேயாச்சும் மரத்துல தான் இருக்கும். வா போய் பாப்போம். என்னடா புரியல? ஐயோ இங்க இருக்காங்கன்னு தெரியாம சொல்லிட்டுமே. இல்ல மாமா எங்கேயாச்சும் வெளியில தான் இருப்பாங்க. வா போய் பார்க்கலான்னு சொன்னேன். சரிடா சரி. அர்ஜுன் இங்க வந்தானா நீ கூப்பிட்டேன்னு நான் சொல்றேன். ஓகேவா டாபி? சரிங்க அத்தை. சரி ஓகே 2 பேரும் ரெஸ்ட் எடுங்க. நாங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு உங்களை சாப்பிட கூப்பிட வரேன். ஓகேவா? சரிடா அபிமா. சரி ஓகே லேட்டா மீட் பண்ணலாம். பாய் மாமா. பாய் அத்தை. ஏ வாளு சரி சரி. என்னடி நானும் பார்த்துட்டு இருக்கேன். சும்மா அர்ஜுன் 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 அந்த குரங்கை பத்தியே பேசிட்டு இருக்கேன். ஏன் அபி அவ்வளவுதான் சொல்லுவேன். இன்னொரு வாட்டி உன் வாயிலேருந்து அர்ஜுன் வந்துச்சுன்னு வச்சுக்கேன் அவ்வளவுதான். அடியே அர்ஜுன் நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாதுடி. அவன் நல்லா மெச்சூர்ட் ஆயிட்டான். அது மட்டும் இல்லடி அவன் இன்னும் மாறவே இல்லை தெரியுமா? அப்படியே சின்ன வயசுல இருந்த மாதிரி கலகல கலகலன்னு அவ்வளோ ஜாலியா இருக்கான். போதும் போதும் அந்த அர்ஜுன் புராணத்தை பாருனது. சரி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னேன்ல. அட ஆமா நான் மறந்தே போயிட்ட பாரு. ஆமா என்ன விஷயம் டி? சீக்கிரம் சொல்லு. அபியக்கா இப்ப எதுக்கு மேடம் மரியாதைலாம் பலமா தெரியுங்க? அபியக்கா அது வந்து வண்டி இருக்குல்ல வண்டிய மரத்துல மோதிட்டேன்க்கா. என்னது வண்டியை மரத்துல மோதிட்டியா? அடி அஞ்சலி என்னடி சொல்ற? வண்டி ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சா? நான் அப்பயே கேட்டல உங்ககிட்ட என்னடி ஆச்சு வண்டின்னு. வண்டிக்கு ஒன்றும் ஆகலன்னு சொன்னல. ஐயோ அபிய பேருக்கு நீ கத்துற. அடியே வண்டியை மரத்துல மோதினது உண்மைதான். ஆனா பெருசாலாம் எதுவும் ஆகல. லைட்டா தான் ஆனிச்சு. என்னடி சொல்ற? லைட்டா தான் ஆனிச்சா? சரி இப்ப வண்டி எங்க? வண்டியை மெக்கானிக்கல் ஷெட்ல விட்டு வந்திருக்கேன். அவங்க ஈவினிங்கா வர சொல்லியிருக்காங்க. சரிடி ஆனா ஒண்ணு வண்டியை பார்த்து பத்திரமா வச்சுக்கடி சரியா? சரி எவ்வளவு அமௌண்ட் வேணும்னு சொல்லு நான் தரேன். நீ போய் கொடுத்துரு. அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். ஏண்டி அஞ்சலி என்னாச்சு? பணம் தராம அப்புறம் எப்படி மெக்கானிக்கல் ஷெட்ல சரி பண்ணி தருவான்? அதெல்லாம் வண்டியை சரி பண்ண கடவுளா எனக்கு ஒரு பேக் அனுப்பி வச்சான். என்னடி சொல்ற? கடவுளா ஒரு பேக் அனுப்பி வச்சாரா? என்னடி சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியலடி. அட ஏபி நீ வேற. நான் வண்டியை மரத்துல மோதிட்டு என்ன பண்றேன்னு தெரியாம வண்டியை ரோட்ல நிறுத்தி வச்சிருந்தேனா அப்பன்னு பார்த்து கார்ல வந்த ஒருத்தன் வண்டியை லைட்டா இடிச்சிட்டான் போல. ஸோ வண்டி கீழே விழுந்துருச்சு போல. அவன் தான் இடிச்சான். அவனாலதான் அவ்வளோ பெரிய வண்டிக்கு டேமேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்லி அவன்கிட்ட இருந்து 5000 ரூபாய் ஆட்டையை போட்டுட்டேன். சரியான பேக் அபி. அவன் கேட்டோடனே பணத்தை கொடுத்துட்டான். அடிப்பாவி யாரடி அது? நீ சொல்றதெல்லாம் நம்பிக்கிட்டு உனக்கு கேட்டோனே 5000 ரூபாய் கொடுத்தது? அதான் சொன்னனே சரியான பேக்குன்னு. சரியான லூசு பையாபி அவன். ஊருக்கு புதுசுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் எதை சொன்னாலும் நம்புறான். நீ அஞ்சலி இப்படி மத்தவங்களை ஏமாத்துறது தப்பு இல்லையாடி? அடப்போடி நீ வேற. ஏமாறுகிறவர்கள் இருக்கிற வரைக்கும் ஏமாற்றுபவர்கள் இருந்துகிட்டு தான் இருப்பாங்க. அது சரி. ஆனா முன்னாடி நீ சொல்றதே ஒருத்தவன் நம்பியிருக்கான் பாரு. டே அர்ஜுன் நான் இங்க இருக்கேன்டா. அபி டார்லிங் இந்த வந்துட்டேன். இந்த வந்துருச்சுல இந்த அர்ஜுன் குரங்கு. சப்பா என்ன இது? இந்த பொண்ணை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. யாரா இருப்பா? சரி கிட்ட போய் பாப்போம். டே அர்ஜுன் உன்னை எங்கெல்லாம் தேடுறது? அது சரி. என்ன அபி டார்லிங் ஒரே சிரிப்பா இருக்குது? என்ன விஷயம்? ஆமா இது யாரு? டே அர்ஜுன் இது நம்ம அஞ்சலிடா. அர்ஜுன் அது ஒண்ணும் இல்லடா. எவனோ ஒரு பேக்கு ஊருக்கு புதுசு போல. இவ சொன்னான்னு சொல்லி இடிக்காத வண்டிக்கு 5000 ரூபாய் காசு கொடுத்துட்டு போயிருக்கான். அதை சொன்னா அதான் சிரிப்பு வந்துருச்சு. ஜி அபி இப்ப இதுக்கு இதெல்லாம் இவங்கிட்ட சொல்லிட்டு இருக்க? என்ன சொல்ற அபி டார்லிங்? எனக்கு ஒண்ணும் புரியலையே. அட நம்ம குட்டச்சி அது. ஏன் குட்டச்சி மூஞ்சலி எப்படி இருக்க? என்னது குட்டச்சி மூஞ்சலியா இவனை? அடி பாவி அஞ்சலி, நீதான் என்கிட்ட 5000 ரூபாய் ஆட்டை போட்டு வந்து இங்க அபி டார்லிங் கிட்ட என்னை பேக்குன்னு சொல்லிட்டு இருக்கியா? ஏ அஞ்சலி இரு உனக்கு இரு. நானே தான். என்ன 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் முன்னாடியே தெரிஞ்ச மாதிரி நின்னுட்டு இருக்கீங்க? ஏ அர்ஜுன் அஞ்சலி முன்னாடி பாத்திருக்கேன் என்ன? ஏ அஞ்சலி அர்ஜுன் நீ பாத்தியா என்ன? ஆனா நீ இப்பதானே வந்தேன்னு சொன்ன. மேடம் தான் எனக்கு முன்னாடியே தெரியுமே.
ஏ அர்ஜுன் என்னடா சொல்ற? இவள முன்னாடியே தெரியுமா? டேய் இப்பதானடா அவளை பாக்குற, அப்புறம் எப்படி அவனுக்கு தெரியும்? ஐயோ இது அர்ஜுன் குரங்கன்னு தெரியாம 5000 வேற ஆட்டையை போட்டனே. போச்சு போச்சு எல்லாம் போச்சு. ஏ அஞ்சலி, எல்லாருக்கு நேரம் வச்சு உன் மானத்தை வாங்க போறான். இன்னைக்கு நீ நல்லா மாட்டினா. ஐயோ கடவுளே, இவங்கிட்ட போய் என்னை கோத்து விட்டுருக்க பாரு. ஆமா ஆமா, எனக்கு நல்லாவே தெரியும். ஏ அர்ஜுன் என்னடா சொல்ற? எனக்கு ஒன்னும் புரியலையே. என்ன மேடம், அபிடார்லிங் கேக்குறாங்க, சொல்லிடட்டுமா? ஐயோ ப்ளீஸ் 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 சொல்லிடாத அபிகிட்ட. ஏ அர்ஜுன் என்னடா கேட்டுட்டே இருக்க, எதுவும் சொல்லவே மாட்டேங்கிறீங்க ரெண்டு பேரும். ஐயோ எனக்கு மண்டே வெடிச்சிரு போல இருக்கு. தயவு செஞ்சு ரெண்டு பேர்ல ஒருத்தவங்க சொல்லுங்க. அது வந்து ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். என்னடா இழுக்கிற, சீக்கிரம் சொல்லு. என்ன அபிடார்லிங், நம்பிட்டியா? நான் சும்மா பிராங்க் பண்ணேன். இந்த இத்து போன மூஞ்ச நான் இப்பதான் பாக்குறேன். இது இத்து போன மூஞ்சா? உனக்கு இரு. என்னமோ போடா, நான் ஒரு நிமிஷம் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். சரிடா, அம்மா கூப்பிடுற மாதிரி இருக்கு, நான் போய் என்னன்னு கேக்குறேன். ஓகே அபிடார்லிங், நீ போய் என்னன்னு கேளு, எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. சரிடா நான் போறேன். அம்மா கூப்பிட்டீங்களா? அந்த வந்துட்டேன். எங்க தப்பிக்க பாக்குற? இல்ல அது வந்து எப்படி எப்படி எப்படி? நான் பேக்கு. இல்ல அது வந்து என்ன வந்து போய் ஏதோ ரொம்ப கெஞ்சினேன்னு சொல்லிட்டு தான் அபிடார்லிங் கிட்ட சொல்லாம இருந்தேன், இல்லைன்னா அவ்வளவுதான். என்ன ரொம்ப ஓவரா மிரட்டுற? அப்ப என்னடா இத்து போன முஞ்சின்னு சொல்ற, இப்ப என்னடா மிரட்டுற? என்ன நினைச்சிருக்கோம் மனசுல? நீ மட்டும் என்ன பேக்குன்னு சொன்னல, நான் உன்னை இத்து போன முஞ்சின்னு சொன்னது தப்பா? பேக்குன்னு தான் சொல்லுவாங்க. என்னது? ஒண்ணும் இல்லையே. ஓ ஒண்ணும் இல்லையா? சரி சரி சரி, உங்க அப்பா வரட்டும், அத்தை மாமா எல்லாருக்கும் முன்னாடி நீ என்கிட்ட 5000 ரூபாய் ஆட்டையை போட்ட விஷயத்த சொல்றேன். யோ ப்ளீஸ் யா, என்னையா நீ? ஷோ நான் ஏதோ தெரியாம பண்ணிட்டேயா. எப்படி எப்படி எப்படி? என்கிட்டயே 5000 ரூபாய் ஆட்டையை போட்டுட்டு என்னையே நீ பேக்குன்னு சொல்ற? மூஞ்சலி. இங்க பாரு, மூஞ்சலி சொல்ற வேலையெல்லாம் வச்சுக்காத. என் பேர் அஞ்சலி. நான் அப்படிதான் கூப்பிடுவேன். என்கிட்ட 5000 ரூபாய் ஆட்டையை போட்டல, என்னை ஏமாத்தி. ஓ யோ, எனக்கு என்னையா பிரச்சனை? 5000 வேணா நான் தந்துடுறேன், போதுமா? சரி, அப்ப என் பணத்தை எடுத்து வை, நான் இனிமே உன்னை அப்படி கூப்பிடல. என்ன இவன் உடனே கேக்குறான்? ஐயோ நம்ம கிட்ட வேற காசு இல்லையே. சப்பா, இவன் எப்படி சமாளிக்கிறது? ஐயோ கடவுளே. என்ன யோசிக்கிற? உன்கிட்ட தான் கேக்குற மூஞ்சலி, 5000 ரூபாய் காசு எடுத்து வை. ஐயோ என்கிட்ட சுத்தமா கையில காசு இல்ல. என்கிட்ட எப்ப காசு வருதோ அப்ப நான் உங்ககிட்ட தந்துடுறேன், ஓகேவா? அது சரி. அப்ப நமக்குள்ள ஒரு டீல். நீ என்கிட்ட காசு குடுக்கற வரைக்கும் நான் என்ன சொன்னாலும் நீ செய்யணும். என்ன டீலா? என்னது? நீ என்ன சொன்னாலும் செய்யணுமா? என்னால அதெல்லாம் முடியாது. அப்ப சரி, நீ என்கிட்ட 5000 ரூபாய் ஆட்டை போட்ட விஷயத்தை நான் எல்லார்கிட்டயும் சொல்றேன். ஐயோ கத்தாதயா. ஐயோ சரி, நீ என்ன சொன்னாலும் செஞ்சு தொலைகிறேன், போதுமா? குட் கேர்ள். சரி, முதல்ல நீ வாயா போயன்னு சொல்றதை விட்டுட்டு அழகா அர்ஜுன் மாமா அப்படின்னு சொல்லு பாக்கலாம். என்னால அப்படிலாம் கூப்பிட முடியாது. இதை தவிர வேற எதை வேணாலும் சொல்லு, நான் செய்யறேன். ஓ சொல்ல மாட்டியா அத்தை? ஐயோ அர்ஜுன் மாமா போதுமா? சரி சரி, போ போ, இன்னைக்கு இது போதும், பொழைச்சு போ. ஐயோ இவனே அர்ஜுன் மாமான்னு சொன்னோம். டேய் வளர்ந்த மாடு, உனக்கு இருக்கிறா இந்த அஞ்சலி யாருங்கிறது உனக்கு ஒரு நாளைக்கு காட்டுறேன்டா. சரி சரி, மைண்ட் வாய்ஸ்ல புலம்னதா போதும். என்ன இங்க நின்னுட்டு இருக்க போகாம? ஓ இன்னொரு டாஸ்க் வேணுமா? ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நான் கிளம்பிட்டேன். ஓடிட்டா கேடி கேடி குட்டச்சி. இனிமே பாரு இந்த அர்ஜுனோட ஆட்டத்தை.